பாசத்தின் மறுபெயர் ஸ்நேகம் நல்ல பந்தத்தில் உயர்ந்தது ஸ்நேகம் நட்புக்கு இலக்கணம் ஸ்நேகம் நெஞ்சில் நம்பிக்கை வளர்ப்பது ஸ்நேகம் 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 அது எப்போதும் மாறா சந்தோஷம் ஸ்நேகம் 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 அதை தவறாக நினைத்தால் சந்தேகம் தன்னலம் கருதாமல் வைக்கின்ற ஸ்நேகம் தாய்ப்பால் போன்றது கெடுதலில்லை தூய்மையில் இதயம் வளர்க்கின்ற ஸ்நேகத்தில் ஆண் பால் பெண் பால் பிரிவே இல்லை தாழ்மை ஏழ்மை பார்க்காத ஸ்நேகம் எந்த தடையினையும் ஜெயிக்கும் அழிவே இல்லை ஸ்நேகம் 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 இது சாதித்த வரலாறு அநேகம் ஸ்நேகம் 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 இது போதித்த தியாகம் அநேகம். டேய் விஜய் சீக்கிரமா வாடா, எனக்கு கிரச்சுக்கு டைம் ஆயிடுச்சு. இத வந்துட்டமா, நீங்க சாப்பிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் எப்படா நான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கேன், சீக்கிரமா வானா வாயேன். இதோ வந்துட்டேன். ஓகே அம்மா, ஒரு சில சமயம் நீ ரொம்ப டார்ச்சர்மா. நான் என்ன குழந்தையா? எனக்காக ஏன் வெயிட் பண்றீங்க? உங்க லேட் ஆச்சுன்னா சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தானே? எனக்கு போட்டு சாப்பிட தெரியாதா? டேய் எவ்வளவு வளர்ந்தாலும் நீ எனக்கு குழந்தைதான். அப்படியா? எனக்கு எவ்வளவு வயசானாலும் நான் உனக்கு அம்மா தானே. சென்டிமெண்ட் இல்ல ஃபீலிங்ஸ். இருக்கட்டும், சட்னி ஊத்துங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியல உங்களுக்கு? தெரியல, சாப்பிடு. டேய் போற வழியில எனக்கு கிரச்சில டிராப் பண்ணிடுறா. அதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? இல்ல அந்த பேங்க் மேனேஜரை பத்தி ஏதோ சொன்னியே, அதுக்காக கேக்குறேன். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. டிஃபன் எடுத்து வச்சிட்டீங்களா? ஃபீலிங்ஸ் உன்னதாமா? எல்லாம் ரெடிப்பா. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. ஏற்கனவே லேட்டு, சீக்கிரம் வாடா. வந்துட்டு தாமா இருக்கேன். இந்த பேக் பிடி. ஐயோ போலாமா? போலாம். கிளம்புடா. பெட்ரோல்லாம் போட்டிருக்கியா? ஐயோ அதெல்லாம் இருக்குமா. டேய் சாவி எடுத்து உள்ள வைடா, அப்புறம் வீட்டுக்கு வரும்போது தேடிக்கிட்டு இருக்க போற. என்னடா நீ முதல்ல உட்கார. டேய் விஜய், என்ன வர சொல்லிட்டு நீங்க எங்கேயோ கிளம்பிட்டீங்க? அம்மாவுக்கு லேட் ஆயிடுச்சுடா, அம்மாவை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லடா விஜய், நீங்க 2 பேரும் போறதா இருந்தா போங்க, நான் ஆட்டோல போய்க்கிறேன். இல்லம்மா நீ உட்காரு, நான் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற, அவங்க வீட்டுல வெயிட் பண்ணு, நான் அம்மாவை விட்டுட்டு அங்க வந்துடுறேன். டேய் அதுக்கு இல்லடா, அந்த பேங்க் மேனேஜர் எங்கேயாவது வெளியில போயிட போறாருடா. போகட்டுமா, நம்ம சாயந்தரம் பாத்துக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பாத்துக்கலாம். அவர் இன்னைக்கே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீ முதல்ல உட்காருமா. சரி ஜனா, நான் கிளம்புறேன். சரிம்மா. சரியா? உட்காருமா, நான் ஃபோன் பண்றேன்டா. ஓகேடா. வாங்க வாங்க. எசக்கியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டேய் குட்டி செல்லம் எப்படி இருக்க? சாப்பிட்டானா? சாப்பிட்டாமா. அப்ப சரி சரி, குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நீங்க வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறமும்
அங்க போய் குழந்தை என்ன பண்றானோ எப்படி இருக்கானோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சரிங்க ரஞ்சனிமா. அப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்க எல்லா குழந்தைங்களையுமே எங்க குழந்தைங்க போல பாத்துக்கிறோம். சரியா? சரிங்கம்மா. குழந்தைங்கள பாத்துக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லம்மா. யோகேஷம்மா, யோகேஷம்மா இங்க வாங்க. என்னடா செல்லம்? சரி 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 சரி. இந்த குழந்தை எப்படி? இந்த பேக்கையும் வாங்கிக்கோ. இந்தாங்க. ஒரு குழந்தைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஆனா கிரச்சில இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த குழந்தைங்களோட பழகி அதுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அம்மா இல்லையேங்கிற அந்த ஏக்கம் குழந்தைங்களுக்கு வராம பாத்துக்கிறது தான் எங்களோட வேலையே. இந்த விஷயத்துல நாங்க எப்பவும் கவனமா இருப்போம். சொல்லப்போனா இந்த குழந்தைங்களுக்கு நாங்களும் ஒரு தாய் மாதிரி தான். ஆனா இங்க வந்து குழந்தைய விட்டுட்டு போற பல பேரண்ட்ஸ்க்கு இது புரியறதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வேலைக்கு போற நேரத்துல அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளும் ஒரு இடமும் வேணும், அவ்வளவுதான். இத நான் குறையா சொல்லல, ஆனா இதுதான் நிஜமான உண்மை. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் ரஞ்சனிமா. சரிம்மா, நீங்க ஈவினிங் வாங்க பேசலாம். எல்லா குழந்தைங்களும் வந்திருப்பாங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, போயிட்டு வரேன். மா பேக் ஐயோ மறந்தே போயிட்டேன்டா. லஞ்ச் எல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். என்ன ஈவினிங் எவ்வளவு நேரம்னாலும் வந்துடுறேன். ஓகே சரிடா, பாத்து ஓகேமா, பாய்மா. அண்ணா 3 டீனு. உட்காரு போடுறேன். இந்தாண்ணா பால் எடுத்துக்கோங்க. ஒரு டீ ஒன்று போடுறேண்ணே. ஓகேடா, உட்கார்ற மச்சான். ஏய் தள்ளுற. உட்கார்றா. விஜய் இந்தா. இந்தடா புட்றா. தேங்க்ஸ்டா. அண்ணா ஸ்ட்ராங் அவுட் டீ. சரிப்பா. டேய் மச்சான், போன வாரம் ஒரு எல்போர்டு மாட்டுச்சு, செமையா டைம் பாஸ் ஆச்சுல. ஆமா, இன்னைக்கு ஏதாவது 8 போட வராதா என்ன? கண்டிப்பா நமக்கு மாட்ட வரேன். சொல்லுங்கண்ணா. யாருண்ணா? கண்டிப்பா தராங்களாமா? சரி சரி, நான் இப்போ வந்துடுறேன். இதோ 10 நிமிஷம் வந்துடுறேண்ணே. ஓசிடிக்கு இவ்வளவு பில்டப் தேவையா? மாஸ்டர் இன்கமிங்ல எவ்வளவு நேரம் பேசுறாரு? தண்டல்காரனா இருப்பான். விஜய் தம்பி, சொல்லுங்கண்ணே. கடையை பாத்துக்கிறீங்களா? சரிங்கண்ணே. ஏய் நீ தான் பாத்துக்க. முக்கியமான வேலை. சரி, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். சரி போய்ட்டு வாங்க. சரி தம்பி. ஏன் மச்சான் சொல்றா? நம்ம சந்தீப் வீட்ல எலக்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டேன்டா. போய் பாத்துட்டியா? ஓகே தம்பி கூப்பிடுறாரு பாரு. மாஸ்டர் எங்கப்பா? இதோ பக்கத்துல போயிருக்காரு, நான் வந்துருவேன். அப்படியா தம்பி? ஆமா போய் உட்காருங்க. சரி நான் அப்புறம் வரேன். ஏண்டா மாஸ்டர் வேற இல்ல, வேற கடைக்கு போலாம் மச்சி. அங்கே போலாம். என்னடா மச்சி மாறினு ஆளைய காணா? பாவண்டா, வர கஸ்டமர்லாம் வந்து போயினுக்குறாங்க. எங்க போனாருன்னே தெரியலையே. இதோ வரன்ட்டு போனாரு, கஸ்டமர்ஸ் வேற போயிட்டே இருக்காங்க. என்னடா பண்றது? என்னத்த பண்றது? அவருக்கு என்ன பிரச்சனையோ? பிரதர் மாஸ்டர் இல்லையா? இல்லையே. எப்போ வருவாரு? வர நேரம் தான். ஹலோ 1 செகண்ட் இதோ வரேன். உட்காருங்க தலைவா. இவனுக்கு என்னடா தெரியும்? ஏய் மெதுவா ஆத்துறா, கையில ஊத்திக்க போற. ஆத்தி பச்சை தண்ணி ஆக்கிறாதடா டேய். டேய் மச்சான், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆப்போசிட்ல அவனுக்கு ஒரு கடையை போட்டு கொடுத்துருமாடா? ஆமாண்டா, தோல்ல ஒரு துண்டை போட்டா அப்படியே டீ மாஸ்டர் மாதிரியே இருப்பான்டா. சரியா சொன்னா போ. என்னங்க சார்? டேய் டீ சாப்பிடுறீங்களா? என்னடா இதுக்கு முன்னாடி எங்க டீ கடையில வேலை பார்த்தியா? எவ்வளவு நாளா பாத்துருக்கேன் மாஸ்டர் சுடுதண்ணி ஆத்துறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்ன கிருபா, சென்னைக்கு வந்து 2 மாசம் ஆச்சுன்னு சொல்ற, என்ன வந்து ஏன் பார்க்கவே இல்ல? எனிவே யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட். தேங்க்யூ. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க?
நான் என்ன பண்றேன்றது இருக்கட்டும் அங்கிள். நீங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆஹா இல்லப்பா, எனக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப தூரம். நோ சான்ஸ். ஏன்னா நான் எதையுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஏன் கேட்குறேன்னா அங்கிள், ஷேர் மார்க்கெட் இப்போ ரொம்ப டவுன்ல இருக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ஹெவி லாஸ். என் கூட ஸ்டேட்ஸில் படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி லாஸை பார்த்துட்டு வேற பிஸ்னஸ்க்கே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஓ ஐ சி. எங்கள் அப்பாவுக்கு தான் தேங்க் பண்ணோம் அங்கிள். எங்கள் அப்பா மட்டும் ஃபோன் பண்ணி என்னை இந்தியா கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நான் மட்டும் அங்கேயே இருந்திருந்தேன்னா ஹெவி லாஸை சந்திச்சிருப்பேன். இங்கே தான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அங்கிள். வெரி குட். அதனால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி விசாரிச்சுட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சென்னையை சுற்றி 80 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். 80 crores ப்ராப்பர்ட்டி. ஐ சி. வெரி பிக் ப்ராஜெக்ட் அங்கிள். நல்ல ஒரு ஹவுசிங் காலனில மினிமமே 3000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் ஒவ்வொரு வீடும், வித் லேட்டஸ்ட் அம்யூனிட்டிஸ் லைக் ஸ்விம்மிங் பூல், லான், கம்யூனிட்டி ஹால், வாக்கிங் பாத், எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா. மினிமம் காஸ்ட் எஃபெக்டிவா நான் தரப்போறேன் அங்கிள். வண்டர்ஃபுல் ஐடியா, வண்டர்ஃபுல் ஐடியா. நான் உங்ககிட்ட ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன் அங்கிள். அதெல்லாம் இல்ல. ஒன்னு இல்ல அங்கிள், 4 சைட்ல வேலையை ஆரம்பிக்க போறேன். பிசினஸ் பண்றதே சம்பாதிக்க தானே அங்கிள்? கண்டிப்பா. 35 வயசுல 50 கோடி ரூபாய் டார்கெட் வச்சிருக்கேன். வெரி குட் அம்பிஷன். 50 வயசுல ஜாலியா என்ஜாய் பண்ணி அப்படியே வேர்ல்ட் டூர் போனோம் அங்கிள். லைஃப் என்ஜாய் பண்ணோம் அங்கிள். என்ன அங்கிள் அப்படியே மலைச்சு போயிட்டீங்க? லைஃப கரெக்டா பிளான் பண்ண அங்கிள் தோல்வியே வராது. நான் சொல்றது கரெக்ட் தானே அங்கிள்? எஸ் எஸ், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஒரு நிமிஷம், இத வந்துறேன். ஓகே அங்கிள். உனக்கு ஃபோன் டி. 1 minute. ஹலோ ஹலோ மாலு. சொல்லுங்க டாடி. நீ எங்கம்மா இருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போறேன் டாடி. நீ கொஞ்சம் அவசரமா ஆபீஸ்க்கு வரணுமே. என்ன விஷயம் டாடி? ஆர் யூ ஆல் ரைட்? ஐ ஆம் ஆல் ரைட்மா. நீ கொஞ்சம் முதல்ல கிளம்பி வா. இதோ உடனே வரேன் டாடி. என்னடி என்னாச்சு? என்னன்னு தெரியலடி. அப்பா அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. இந்த மாதிரி அர்ஜென்ட்டா நான் கூப்பிட்டதே இல்ல. இப்போ என்ன பண்ணலாம்? இத கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் உங்களை வந்து பார்க்கறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே பை. பை டி. Oh, I am sorry, Krupa. Would you like to have coffee or tea? சாரி அங்கிள், எனக்கு இந்த காஃபிலாம் பிடிக்காது. நான் என்ன சொல்ல... அங்கிள், உங்க போனை நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். நீங்க பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். ஹலோ கிருஷ்ணன். எஸ் கிருஷ்ணன், நாளைக்கு மீட்டிங் இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. I will definitely come. Okay, bye. Hi darling, come. என்ன டாடி? Are you all right? I am fine டா செல்லம். நீ எதுக்கு டென்ஷன் ஆற? முதல்ல உட்காரு. பரவாயில்லை டாடி. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. கிருபா, she is Malavika, my only daughter. ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப உயிர். அதுவும் டென்னிஸ்னா ரொம்ப நல்ல ஆடுவா. சோசியல் ஒர்க்னா கேட்கவே வேண்டாம். She is a very intelligent girl. இருக்காதா பின்ன? உங்க மகளாச்சே. மாலு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, he is கிருபா. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, ராமநாதன் என்னுடைய ஃப்ரெண்டு, பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவரோட ஒன்லி ஒன் சன். இவரு சென்னையில இப்போ ஒரு மெகா ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காரு. பாரேன், கொஞ்சம் சீக்கிரத்திலேயே he is going to be a big shot here. அதெல்லாம் இருக்கட்டும் டாடி. இப்போ என்ன எதுக்காக வர சொன்னீங்க? என்னம்மா நீ? இவரை மீட் பண்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். ஐயோ டாடி, நான் இவரை மீட் பண்ணி என்ன பிசினஸா பண்ண போறேன். ஓகே அங்கிள், நோ ப்ராப்ளம். நீங்க என்ன பத்தி அவங்க கிட்ட புகழ்றது எனக்கே கூச்சமா இருக்கு. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். பாய். என்னம்மா, பையனை பிடிச்சிருக்கா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல? போங்க டாடி, பொண்ணு பார்த்தனே ஈன்னு இழிக்கிறான். எங்க இவெல்லாம் பிசினஸ் மேன் ஆக போறானோ? என் டைமே வேஸ்ட் பண்ணிட்டீங்க டாடி. நானாவது ஜாலியா ஷாப்பிங் பண்ணிருப்பேன். இங்க வந்து இவ மூஞ்சியெல்லாம் பார்க்க வச்சு. என்ன மணி? போங்க டாடி.
வெல்கம் மேடம். கீ ப்ளீஸ் மேடம். தேங்க்யூ. இதையெல்லாம் சரி பண்ணி பேக் பண்ணி என் வண்டிக்கு அனுப்புங்க. சரி. எல்லாம் பண கொழுப்பு தான். உங்களை மாதிரி 2 கஸ்டமர் வந்தா போதும், எங்களுக்கு வேலையும் மிச்சம், பணமும் அந்த மாதிரி இருக்கும்.